ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் வேலை செஞ்சேன்ட்டு. ஏன்னா சோமி வந்து நாங்கள் எடிட் பண்ணுறப்போ அவரோட கதைகள்லாம் ரொம்ப நிறைய எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி அவரோட பர்சனல் ஸ்டோரியில் வந்து ஒரு படமாக எடுக்கிறப்போ ஒரு முக்கியமான பாட்டாக இருந்ததுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐம் ட்ரூலி பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ சோமி, தேங்க்யூ கார்த்திக் சார், தேங்க்யூ கார்த்தியனா, தேங்க்யூ கல்யாண் சார், தேங்க்யூ ஸ்டோன் பேண்ட் ஸ்டுடியோ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மீனிங்ஃபுல் பியூட்டிஃபுல் சினிமாவோட பார்ட்டாக இருக்கிறதுக்கு. பெஸ்ட் விஷஸ் டு சோமி அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் இட். நீலரா டெஃபினட்டாக ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஃபில்மாக இருக்கும், ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திகேயன், கல்யாணம் 3 பேருக்கும் நன்றி. நான் முழுக்க சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வர வாழ்வியல் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ சோமி அண்ணன் அவர் காமிச்ச நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், அவர் சொன்ன நிறைய கதைகளை வச்சு தான் இதை பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஆல்சோ நான் இதுக்கு முன்னாடி சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இந்த போர் சம்பந்தமான அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் பண்ணுறப்ப தான் நிறைய பேரை சந்திக்க முடிஞ்சுது, நிறைய பேர்கிட்ட பேச முடிஞ்சுது, அவங்கக்கிட்ட இருந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்க முடிஞ்சுது. நிறைய கதை இருக்க ஈழத்தை பற்றி அதெல்லாம் கேட்க ஆக்சுவலாக இன்னும் நிறைய படங்கள் வரணும். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ எமோஷன்ஸ் அந்த கதையில் இருக்குது. ஸோ சீக்கிரம் நிறைய படங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆல்சோ இந்த படத்தை வெளியில் கொண்டு வர ஸ்பிரிட் மீடியா, அஹிம்சா, ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஏஜஸ் எல்லாருக்கும் நன்றி. என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், காஸ்ட், க்ரூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ ரூபா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் உங்கள் டைம் எடுத்துகிட்டு இவ்வளோ டிராஃபிக்கில் இந்த ஈவினிங் ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து ஒவ்வொருத்தர் பேசுது அவரை கவனமாக கேட்டு அண்ட் உங்கள் அப்ளாசஸ், உங்கள் கிளாப்ஸ் எல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கேன், பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், சின்ன ஃபிலிம்ஸ், ஐ எம் டூயிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, டீமில் லைக் டிக்கெட் ஃப்ரம் கார்த்திக் சார்லேருந்து ஒவ்வொரு டெக்னீஷியன் இந்த கதை கேட்டாங்க எல்லாருக்குமே இந்த படம் அவ்வளோ பிடிக்கும், இந்த கதை அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிது. எனக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. எல்லாருமே புது ஆக்டர்ஸ், தியேட்டர் பண்ணாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க, சம் ஆர் ஃப்ரம் லண்டன், சம் ஆர் ஃப்ரம் லைக் சோமிதரன் என்ன பண்ணாரு, நான் நடிக்கிற என் கூட இருக்கிற டீம், நான் வந்து இதில் ஒரு கேப்டனாக நடிச்சிட்டு இருக்கேன். ஐ கான்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல முடியாது என் கேரக்டரை பற்றி. பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து லைக் அஸ்ஸாம், பாம்பே, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு லாங்குவேஜ் ஆத்தென்டிசிட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆன்செட்ஸ் ஒர்க் பண்ணி அண்ட் சூப்பரான ப்ரெப் பண்ணோம். அண்ட் இந்த ப்ரெப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ். காஸ்டிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு காஸ்டிங் பண்ணி எல்லா வசதியும் கொடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. பட் அவங்க கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, ஸ்பெஷலி ஸ்டோன் பெஞ்ச் எனக்கு எதுக்கு ஸ்பெஷல்னா, நான் இப்போதுக்கு 5 படம் முடிச்சிட்டேன். இட்ஸ் பிகம் அ ஹோம் ப்ரொடக்ஷன் ஃபார் மீ. பட் ஆல் ஆர் ஈக்குவல். இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், ஒரு கேடர் இருக்காது. ஓகே, பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர் கிடையாது. We all are equal here. We work for cinema, we live for cinema, and our passion is to make cinema and meaningful films. So thank you Karthik sir for inspiring many actors, many directors and many technicians to be vocal about stories and giving the discipline. ஏன்னா எங்கேயோ ஒரு பயம், நடிக்கும்போது நடித்ததுக்கப்புறம் கார்த்திக் சார் பார்ப்பார், அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நாங்கள் நல்லா நடித்தோமா இல்லையா அந்த ஒரு பயம் இருக்கும். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. பட் ஐ ஹோப் ஐ லிவ்ட் அப் டு த கேரக்டர். அண்ட்
அண்ட் திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க சடன். ஐ வாஸ் டூயிங் லைக் சோமி சொன்ன மாதிரி லைக் பிஸியாக இருந்தேன் வெப் சீரிஸ் அண்ட் ஃபிலிம்ஸில். ஒரு கால் வந்துச்சு, ஹாய்ங்க நான் கார்த்திகேயன் பேசுகிறேங்க. ஹாய் சார்ன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ்ட் ஆக்சென்ட்டில் பேசினார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சரி கேட்கலாம். ஸோ பேசும்போது யுஎஸ் தமிழா சென்னை தமிழான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேண்ணா. பட் வி ஹாவ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்டுங்க அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிமுங்க அப்படி இப்படி பேசினார். சார் கேட்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சார். ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் சார். கதையை கேட்குறேன் சார். கேட்டதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிஃபோராகவே. ஏன்னா இப்படி ஒரு கதையை சொல்லணுன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொடியூசர்னால் காசு இருக்கிற ப்ரொடியூசர் இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இந்த எசன்ஸ் இருக்குல்ல, அது சோல் இருக்குல்ல, புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ கார்த்திகேயன் சார், யுவர் பெட் இஸ் ரைட். You got the right film under Stone Production and I'm proud of Stone Production for producing this beautiful, meaningful film and presenting this to a Tamil audience, not only Tamil audience, throughout the world cinema, where people will watch this film and feel every actor, every talent who has given their soul to these characters and the film. So you will all love this film. And Somidharan, thank you. ஃபார் நான் அந்த கேரக்டரில் என்னை இமேஜின் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் சோமிதரனுக்கு. ஏன்னா தெரியாது, அம்மு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணார் ஐ வுட் பி அ ரைட் பர்சன் ஃபார் தட். பட் அம்மு கேரக்டர் வந்து அது ரொம்ப சைக்கோட்டிக் கேரக்டர் இது. பட் திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அண்ட் அவரோட இன்புட்ஸ், அங்கே நடந்த விஷயம் எல்லாம் கேட்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. And I'll not take much of time. I thank each and everyone, every talent, every artist, Pera, like I thank everyone because I learnt a lot while this process. And Sanath, man, it was great working with you, especially in the climax. I've given a hint. So climax will be a very, very interesting one. So thank you so much, Stone Production, Karthikeyan, Kalyan, everyone on the stage, and this guy, the cinematographer. நாங்கள் எல்லோரும் அட்லீஸ்ட் வி ஹேட் 1 hour 2 hours ஆஃப் ஸ்லீப் எங்களுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு சான்ஸ். அவர் தூங்கவே மாட்டாருங்க, அவர் படுக்கவே மாட்டார். ஜாம்பி, ரியலி ஜாம்பி. அண்ட் ஷூட் பேக்கப் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் போய் ரூமில் அட்லீஸ்ட் வில் டேக் சம் ரெஸ்ட். அவர் வந்து கடலில் பார்த்து அப்படியே தீர்க்கமாக யோசனை பண்ணிட்டு நான் நினச்சேன் ஷார்ட்டாக யோசிக்கிறாரில்ல, அவர் தூங்க மாட்டேன், படம் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் தூங்கினார். அண்ட் ரூபா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச். And I'll not take much time. Thank you so much. Thank you press, media. Love you for the support. Keep supporting me and keep supporting my films. Neelira April 3rd release ஆகுது. And sure உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். And this is my gut feeling. படம் பார்த்து நீங்களே word of mouth spread பண்ணி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. This is my bet and gut feeling. So thank you so much. Thank you for taking time and coming here. Thank you. குட் ஈவினிங்க. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. இப்போ அவ்வளோவா இங்கிலீஷ் பேசுகிறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 6வது படம் ப்ரொடியூஸ் இது வந்து 18வது படம். 6வது படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரெஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார். ரொம்ப நண்பர் தான், பேர் சொல்ல விருப்பப்படல. நல்லா தான் இருக்கீங்க, நல்லா பேசுகிறீங்க, அதை கொஞ்சம் நீங்கள் தமிழில் பேசலாமே, ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னாரு. நியாயம்தான் சார், தெரிஞ்சு பேசலை, அது தானாக வருது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நிறையா மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறது, இங்கிலீஷும் பேசணும்ல, அப்போ தானே வியாபாரம் பண்ண முடியும். எல்லோரும் பாம்பேயில் இருக்காங்க, நான் தமிழ் மட்டும் பேசினா அப்புறம் வியாபாரத்தை யார் பார்ப்பா? நான் தானே பார்க்கணும். பண்ணலைனாலும் கேள்வி வைப்பீங்க, பண்ணாலும் கேள்வி வைப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ரொம்ப 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 ஸ்பெஷல் படம், ரொம்ப பெருமைக்குரிய படம். சத்தியமாக காலரை தூக்கி விட்டு சொல்லிக்கலாம் இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்றதுக்கு. தேங்க்யூ சோமி. 2012 இந்த யூகேலேருந்து ரிட்டர்ன் ஆனேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தேன். நான் யூகேலையும் ஜாலியாக தான் இருந்தேன், வாழ்க்கையில் எப்போவுமே ஜாலியாக தான் இருந்திருக்கேன், இப்பயும் ஜாலியாக தான் இருக்கேன். கார்த்திக் வந்து அப்போ தான் பீட்சா பண்ணிவிட்டு பிகேம் ஓவர் நைட்டு சவுத் டேரண்டினோவாக மாறிட்டான் ஆக்சுவலாக. ஸோ முடிச்சுட்டு பசங்களாம் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும்போது தான்
நம்ம சோமிதரன் இயக்குனரை சந்தித்தேன். என்னால் இப்போ வரைக்குமே அவர் இயக்குனரை பார்க்க முடியாது, அவரும் என்னை தயாரிப்பாளரை பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த உறவு அந்த மாதிரி ஒரு நட்பு. அவருக்கு சத்தியமாக நான் படம் பண்ணுவேன்னு நினைக்கல, இல்லைங்களா சோமி? சத்தியமாக நினைக்கல. அவருமே எனக்கு வந்து கதை சொல்லுவார் நானும் நினைக்கல. பட் இட்ஸ் அ லாங் ஜேர்னி, வெரி வெரி ரொம்ப சந்தோஷமான ஜேர்னி. ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ சோமி. ஐ திங்க் யூ ஹவ் டன் சாரி ரொம்ப ரொம்ப ஃபென்டாபுலஸ் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. அண்ட் வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட். ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு கார்த்திக் ஃபார் ஆக்சுவலி அந்த கோர் சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து அதை இங்கே நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச தாட்டே வந்து ஒரு முக்கியமான தாட். அந்த தாட்டுக்கு நாங்கள் எல்லாருமே வி பீன் சப்போர்ட்டிவ் இன் வாட் எவர் ஃபார்ம் வி கேன் பி. அண்ட் லைக் ஐ செட் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா நான் சனத் சொன்ன மாதிரி, சனத் ஈஸியாக சொல்லிட்டான், நான் சென்னையிலே பிறந்து வந்தேன்னு. நான் மதுரையிலேயே வளர்ந்து மதுரையிலேயே பிறந்து வந்த ஒரு பையன்தான். எனக்கும் இங்கே பேசப்படுற விஷயம் இருக்குது இல்லைங்களா, எனக்கு உண்மையிலே தெரியாது, சத்தியமாக தெரியாதுங்க ஆக்சுவலி. என்ன நடந்துச்சு. ஏன்னா நான் ஒரு இந்திய பிரஜையாக நான் எப்படி வாழ்வேன்னா, காலைல நான் எந்திரிப்பேன், என் வேலையை பார்ப்பேன், என் பொண்டாட்டி பிள்ளையை பார்ப்பேன், நேராக ஆஃபீஸுக்கு போவேன், எனக்கு பிடிச்சவங்கள பார்ப்பேன், சாயங்காலம் வருவேன், படுத்து தூங்குவேன். ஸோ இது வந்து திஸ் இஸ் வாட் ஐ ஆம், திஸ் இஸ் மை வேர்ல்ட். எனக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்றது பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படாத ஒரு நபர். அதுக்கு ஏன்னா நான் ரொம்ப ஒரு வீக்கான பர்சன் பை ஹார்ட். ஸோ காலையில் நியூஸ் எடுத்தாலே பாசிட்டிவாக இருக்குன்னா இட் மேக்ஸ் லைஃப் பாசிட்டிவ். நிறையா நெகட்டிவ் நியூஸ் தான் வருதுன்ற போது அது என் லைஃப்பில் வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி அந்த டேயே என்னால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன யோசித்தேன், என் மைண்டை நான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் பார்க்கணும், பேசணும்னு நினச்சேன். விச் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு வாழ்ந்த ஒருத்தன் தான். பட் ஃபஸ்ட்டு நானும் கார்த்திக்கும் when we were ஐடி ஜாபில் இருக்கும்போது, நான் யூகேலாம் போகிறதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்கும்போது, கார்த்திக்கோட முதல் ஒரு நிமிஷம் ஃபிலிம், இட்ஸ் கால் பேரலாக்ஸ். இட்ஸ் சச் அன் இம்பேக்ட்ஃபுல் ஃபிலிம். கார்த்தி எனக்கு தான் ஃபஸ்ட்டு அதை போட்டு காமிச்சும்போது எனக்கு அது ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது என்ன கார்த்தி அப்படின்றத கேட்டேன். ஏன்னா எனக்கு புரியல அந்த படம். உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இட்ஸ் லைக் ஒரு ஃப்ளைட்டு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும், 2 பசங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பசங்க டக்குன்னு போய் தே வில் ஹைட் தெம் செல்ஃப் டு ப்ரொடெக்ட். எனக்கு தெரியல, எனக்கு என்னன்னே பொருள் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடந்திருக்குன்னு. தென் ஹி எக்ஸ்பிளைன் மீ வாட் இட் இஸ். அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே என்ன ஏதுன்றபோது ஐ ரியலி ஃபெல்ட் like bad about a lot of things which happened, which of course I don't have any control over it. பட் சினிமாவுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றபோது சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்லணுன்றதுல வந்து ஸ்டோன் பெஞ்சாக ஒரு கம்பெனியாக நாங்கள் வந்து we were very very clear about it. அப்படி வந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த கதை சோமிகிட்டேருந்து வந்தபோது we were very very proud to have this. அண்ட் ஃபிலிமாக now talk about the film. ஓகே the world அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க, எல்லாமே இருக்குது. as an outsider நான் பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், இவங்க எல்லோரும் நடிச்சிருக்காங்க இல்லைங்களா, எனக்கு பேராகவே கூட பெருசாக தெரியாது. பட் நான் இதில் ஆக்சுவலாக எல்லாருமே ஸ்ரீலங்காலேருந்து தான் வந்து நடித்தாங்கன்னு நினச்சிருக்கேன். எனக்கு சத்தியமாக தெரியாது. இன்றைக்கி வந்து எல்லாம் இவங்க தமிழ் பேசுகிறாங்க, இவங்க தான்ன்றது எனக்கு புரியறதுக்கு 3 நிமிஷம் ஆச்சு. அவர் வின்சென்ட் தான் அவருன்னு தெரியறதுக்கு 4 நிமிஷம் ஆச்சு. என்னென்னா ஸ்ட்ரக்சரலாகவும் சரி லுக்காகவும் சரி வேறு மாதிரி இருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரியவே தெரியாது. பட் ஐ எம் ரியலி ரியலி very proud of you all, one for whoever has taken that character, lived their life and have put their heart to it. அந்த கேரக்டர் அந்த உலகம் தெரியாமலே அந்த உலகத்தில் என்னன்னு புரிஞ்சு நடித்து அதை டப்பிங்கில் கூட ஒன்றுமே தெரியாமல் பண்ணதுக்கு hats off to all the actors who have pulled this off. Really really thank you so much. And when it comes to cinematography, this gentleman actually இவர் வாயை திறந்து நான் பார்த்ததே இல்லைங்க. இதில் என்னென்னா சோமி நிறையா பேசுவார், இவர் பேசவே மாட்டார். இதுங்க எப்படி சிங்க் ஆகும் யோசிச்சு பாருங்கள். சினிமாட்டோகிராஃபரும் டைரக்டரும் தான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஏன்னா புருஷன் நினைக்கிறத பொண்டாட்டி செய்யணும், பொண்டாட்டி நினைக்கிறத புருஷன் செய்யணும். இது ஒருத்தர் பேசினா போதும், ஆனால் விஷுவலாக பயமாக இருக்கே, எனக்கு என்ன தெரியலையே. இதில் என்ன பியூட்டினா, ஃபஸ்ட்டு டே போகிறோம் ஆக்சுவலாக எல்லாரும் கிளம்பி நாகர்கோவிலுக்கு போயிட்டோம். சோமிதரன் வந்து அவரோட முதல் ஷாட்டை எடுக்க போகிறாரு. சரி ஓகே அவனு கார்த்திக் சுப்ராஜ், நான், கல்யாண், பவன், ராஜ் எல்லோரும் உட்காந்துருக்கோம். உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு ஷாட் வந்து உலகத்துலேயே சினிமாவே எனக்கு தெரியாதுங்க, ஆனால் சொல்கிறேன் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஷாட் இன் த வேர்ல்டு.
அது வந்து ஒரு டேக்குக்கு மேலே எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? உடனே கார்த்தி உட்காந்துருக்கான், நானும் உட்காந்துருக்கேன், ரோலிங் ஆக்ஷன் கேமரா அப்படின்னோடனே சரி ஓகே. நான் முடித்தோடனே நாங்கள் ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிடல, பிளான் தான். காலைல ஆஸ் யூஷுவல் தொடக்கத்துக்கு வந்தது. சோமி அப்படியே பார்த்துட்டு கட் அப்படின்னாரு. சரி ஓகே, 1 more அப்படின்னாரு. கட் 1 more அப்படின்னாரு. 5 போயிருச்சு. 5 போனோடனே கார்த்திக் ஒன்னே ஐ திங்க் ஃபஸ்ட்டு டைம் நம்மலாம் கூட இருக்கோன்றதுனால ஃபீல் பண்ணுற ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கார் போல். நம்ம வேணால் போயிட்டு இந்த சைட் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவோம் சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. சரி வா கார்த்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியே போயிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரோம். அதே இடத்துல அதே 1 more போயிட்டுருக்கு. அவங்க பாவம் கபிலா வேணும் இல்லை, அவங்க இருந்தாங்கன்னா அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஷார்ட்டே பேக் ஷாட்டுங்க. அதில் என்னத்தை எக்ஸ்பிரஷன் அவர் பார்த்தாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், கார்த்தி இது நீலிரா தான், இது நீண்டு போகும்னு நினைக்கிறேன் இந்த படம். இப்போ வந்து நீ பார்த்துக்கோ, ஏன்னா ஜிகிர்தண்டா XX அப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம இந்த சைடு வேற ஒரு 100 crores போக வேண்டியது இருக்குது. சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு வருவோம்னு நினச்சிட்டு வந்தாச்சு. பட் touchwood, I think it is one of the quickest film and it was delivered brilliantly. I think hats off to all the technicians who have been there. ஏன்னா அவங்க இல்லாமல் அதை புல் ஆஃபும் பண்ண முடியாது அண்ட் ஆக்டர்ஸ் இல்லாமல் புல் ஆஃபும் பண்ண முடியாது. அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக், கேன்னு தெரியும், நானே ஒரு கே தான். ஏன்னா யூகேயில் இருக்கும்போது கார்த்திகேயன் சந்தானம்னு எவனும் வாய்த்தன்னு சொல்ல மாட்டான். உடனே அப்போ வந்து பேரை சுருக்கி வச்சுக்கலாம் அப்படின்னா கே, ஹே ஹாய் கே அப்படின்ட்டு ஹாய் ஐம் ஹியர் அப்படின்ட்டு வந்துடுவேன் நான் பாட்டுக்கு. உங்களுக்கு நிறையா தெரியும், ஏன்னா நிறையா படங்களில் அந்த கே மட்டும் வந்திருக்கு மியூசிக்கு. அண்ட் யூ ஹவ் டன் an extraordinary job. ஆனால் இவ்வளோ சின்ன பேர் இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை. அமேசிங் ஒர்க் மேன், ட்ரஸ்ட் மீ. ஐ திங்க் they gave the soul, na you gave the life to the film actually, which is very 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 important actually. ஏன்னா மியூசிக்ன்ற ஒரு விஷயம் தாங்க ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா தனியாக ஒரு சீனை யோசிச்சு பாருங்களேன், நல்லா நடிச்சிட்டு இருப்பாங்க, அதை கொஞ்சம் மியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும், அழுக வராது. ஆனால் அங்கே அழுதுட்டு இருப்பாங்க அவங்க. மியூசிக் இஸ் த ஒன்லி திங் விச் ஆக்சுவலி கிவ்ஸ் லைஃப் பை எமோட்டிங். ஸோ ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மியூசிக்கால் மட்டும்தான் முடியும். அண்ட் இன் திஸ் ஃபிலிம் எஸ்பெஷலி pitching background score, I think thank you so much and I'm going to come back to you to work with you. And Stone Bench Studio is going to come and work with you on a lot of films. You're extraordinary, man, I'm telling you. Okay. And Naveen Chandra, adopted son of Tamil Nadu, son of Stone Bench. அப்படிதான் எப்படி நல்லா இருக்குல்ல. ஸோ ஆமாம், ஆனால் என்ன பண்ணுறது, சில பேரோட தான் வேலை செய்ய ஆசை இருக்கும். அதில் ஒருத்தர் 100% நவீன். Few more bigger announcements are coming on the way. அவர் ஸ்வீட்டாக அதை ஏன்னா இந்த படம் முடிச்சுட்டு there are a lot more to come. And thank you so much Naveen, you've been always been an integral part of the family. And thank you. And இங்கே உட்காந்துருக்கும்போது ஜென்ரலாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் 2 தடவை தான் போடுவாங்க இல்லைங்களா, அது ட்ரெய்லராக இருக்கட்டும் இல்லை சாங்காக இருக்கட்டும். 2வது தடவை போட்டோடனே நானே லைட்டை போடுவான்னு பார்த்தா 3வது தடவை திருப்பி இந்த 18 வருஷம் படம் ப்ரொடியூஸ் பண்ணதில் என் சொந்த பாட்டு எந்த படத்துலையுமே நான் 3 தடவை பார்த்ததே கிடையாது. எனக்கே என்னடா நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல. பார்த்தா நிக்கில் சார் சட்டையை மாற்ற போயிருக்காராம். எனக்கு இது தெரியவே இல்லை. நீங்கள் ஏங்க என்ன அநியாயம், நானே காலைல ஆஃபீஸ் போயிட்டு அதே சட்டை பேண்ட்டோட தான் வந்திருக்கேன். இவனை பாருங்கள், எல்லா கட்சி கொடியும் இருக்குது அது மேலே. எனக்கு ஒன்றுமே புரியல, அவர் இந்த சட்டையை இவர் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு போட்டிருக்காருன்றது தெரியல ஆக்சுவலி. பட் சார் சொல்லிட்டு செய்யுங்க, நீங்கள் 5 நிமிஷம் சட்டை மாற்ற போகிறோம் நாங்கள் பண்ணோம், அதுக்காக நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணி எதுக்கு வேண்டாம் சார் ப்ளீஸ். So anyway, I think I'm just keeping it little lively because I know it's a very hard emotions in terms of what this film is. And I just want people to come and enjoy the film because இன்னைக்கு இந்த ஜென்சி பசங்களை உள்ளே கூட்டு வரதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கு, என்னால் முடியவே இல்லை. அவங்களுக்கும் இந்த படம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இது உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். ஐ திங்க் இந்த படத்தை நம்மலாம் கொண்டு போய் சேர்க்கலைன்னா யார் கொண்டு போய் சேர்ப்பான்னு எனக்கு தெரியல. நாங்களும் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். எங்களை மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி படங்களை வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இது எல்லாமே உங்கள் கையிலையும் மக்கள் கையிலையும் ஆண்டவன் கையிலையும் தான் இருக்குது. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். எல்லாத்தையும் பேசிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். மிஸ்டர் ராணா டகுபாட்டி, ஸ்பிரிட் மீடியா, இந்த படத்தை போட்டு காமிச்ச உடனே ஹோல் ஹார்ட்டட்லி நான் என்ன பண்ணணும் ஐ ஆம் இன் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பிரிட் மீடியா. சேம் திங் ஹோல்ஸ் குட் ஃபார்
AGS Cinemas, thanks to Archana Kalpathy and Aishwarya Kalpathy, and thanks to Mr. Sindan. ஏன்னா படம் பார்த்துட்டு உடனே ஓகே சொல்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து அது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். அண்ட் இதை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போகிறது அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் விதுஸ். அண்ட் ஐ எம் ஷுர் இட்ஸ் அ ப்ரவுட் ஃபிலிம் ஃபார் யூ டு ப்ரெசென்ட் இட் விதுஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் சோனி மியூசிக் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் த ஆடியோ திங். தேங்க்யூ கைஸ். வணக்கம். நிறைய நேரம் எல்லாருமே நிறையா பேசிட்டேன். ஐ திங்க் எல்லாமே கன்வேன்னு நினைக்கிறேன். ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும், ஃபிலிம் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுன்றது என்னோடய கனவாக இருந்துச்சு. அப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக படங்கள் பண்ணணும். ஸோ எப்படிப்பட்ட படங்கள் பண்ணணுன்றது என்னோட ஒரு பர்சனலாக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஆரம்பித்த கம்பெனி தான். அதில் எனக்கு மை ட்ரீம், அதாவது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஸ்டோன் பெஞ்சில் எல்லா படத்துக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரெசன்ஸ் தான் போடுவோம். அண்ட் ப்ரொடியூசர் வந்து கார்த்திகேயன் அப்படி இருக்கும். நானாக கேட்டு ப்ரொடியூசர் பேர்லேயும் என் பேரை போடுங்கன்னு சொன்ன ஆசைப்பட்ட ஒரு படம் இது. திஸ் இஸ் மை ட்ரீம் டு பி லைக் த ப்ரொடியூசர். ஸோ ஷோமி அவர் பேசும்போது ஒரு எமோஷ்னல் இது இருந்துச்சுல. நான் ஷோமி அதே மாதிரி தான். நான் ஈஸ் பிஃபோர் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஈஸ் அ வெரி வெல் நோன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். வார் டைமில் அந்த வார் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட முயற்சிகள் ரொம்ப அவர் ப்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்காரு. ஈஸ் அ ஜேர்னலிஸ்ட். அண்ட் தென் அவரோட கதையே, ஷோமியோட கதையை ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் செல்ஃப் இஸ் ஒரு பெரிய படம். அண்ட் அவருக்குள்ள அவ்வளோ கதைகள் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங்லாம் ஷோமி இதை மீட் பண்ணேன். எனக்கு ஈழம் சார்ந்ததுக்கும் ஒரு 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 எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்குது. என்ன சொன்ன மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரி அந்த காட்சி பிள்ளைன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். அதுதான் நான் நாளைக்கு செலக்ட் ஆனேன். அதுவே வந்து அதை பற்றினத ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதாவது பேசிக்காக ஏன்னா அப்போது எனக்கு அங்கே இருந்தப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு சொல்கிறப்பே வந்து எனக்கு அந்த ஒரு ஃப்ளைட்டு இப்போ நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மதுரையில் ஒரு பசங்களுக்கு, ரிக்ஷாவில் போயிட்டுருக்க பசங்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் ஒரு சோறு ஊட்டி விடுற ஒரு குழந்தை, ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டி விட்டுருக்காங்க மொட்டை மாடியில். அவங்க வந்து அந்த ஏரோப்ளைனை காமிச்சு விளையாட்டு காமிச்சு சோறு ஊட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஓகே ஒரு 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 மொமெண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே ஒரு ஏரோப்ளைன் சத்தம் வந்து அங்கே ஈழமில் இருக்கிற ஒரு பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையும் என்ன மாதிரி பயத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். காட்சி பிள்ளை யூடியூப்பில் கூட இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நாளைக்கு செலக்ட் ஆனது, என்ன என்ட்ரி வந்து அதுதான். ஸோ அப்போலேருந்தே வந்து அந்த கதைகள், அதாவது பேசிக்கலி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கிளாசிக் ஃபில்ம்ஸ், வார் ஃபில்ம்ஸ், வார்னால் அவர் சொன்ன மாதிரி சண்டை ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் கிடையாது. இப்போ 1917 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வார்க்குள்ளே ஆக்ஷனை காட்டுற மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கிளாசிக்காக நம்ம சொல்ல போகிற படங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சொன்னார். அந்த மாதிரி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது தெரியாது. நம்ம வந்து வேர்ல்டு வார் 2ல் அங்கே நடந்த அந்த ஹோலோகாஸ்ட் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக நம்ம அந்த டைமில் பார்த்தது கிடையாது. ப்ளஸ் அந்த லைஃப் நம்மளுக்கு தெரியாது. அந்த பியானிஸ்ட்ன்றது ஒரு பியானோ பிளேயரை பற்றின ஒரு படம். அதில் ஒரு சீன் இருக்கும். அவரால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது. வெளியில் வார் நடந்துகிட்ருக்கும். அவர் வந்து ஒரு மறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு பியானோவை பார்ப்பார். அவர் அந்த 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 பியானோ பிளேயர் வந்து ஒரு பியானோவை பார்ப்பார். ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஒரு மியூசிஷியன். அப்படின்றப்போ அவனுக்கு பியானோவை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும். ஸோ அவனுக்கு ப்ளே பண்ணணும்னு கை போகும். ஆனால் அவன் ப்ளே பண்ணான்னா அந்த மியூசிக் வந்து வெளியில், அந்த சத்தம் வெளியில் கேட்டுச்சுன்னா அவன் வந்து உயிரை ஓடுறது கூட இது இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து அவன் பியானோவே டச் பண்ணாமல் ப்ளே பண்ணுவான். அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த படம் முடிஞ்சால் பாருங்கள், அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு மொத்தமாக அந்த வாரோட நான் அந்த மனநிலை இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு பயங்கரமாக கடத்தின ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கணும். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்லாம் நினைக்கல, டைரக்டர் ஆகணுன்றது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணும்போது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐடியில் இருக்கும்போது பெங்களூரில் இருந்து இங்கே நம்ம ஒரு மனித சங்கிலி இதெல்லாம் நடத்துனாங்க. அப்போ நான் இங்கே வந்து இருந்திருக்கேன். இங்கே வந்து அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துட்டு. ஸோ அப்போலேருந்தே எனக்கு அதில் ஒரு இது இருக்குது, ஒரு எம்பத்தி தான். அது உணர முடியும் என்னால். அதை வந்து எப்படியாவது த்ரூ ஆர்ட் ஃபார்ம், த்ரூ சினிமா கொண்டு வரணுன்றது தான். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் சினிமா இஸ் மோர் ஆஃப்
an art is a weapon மட்டும் இல்லை. I think to express stories, I think using art, அதுக்கு தான் சினிமா. அதை மீறி இந்த கலெக்ஷன் பணம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த திங். பட் ஆனால் வந்து டு எக்ஸ்பிரஸ் சம்திங், டு டெல் ஸ்டோரிஸ், தட் இஸ் நாட் நம்மளாம் பார்த்திராத, நம்மளாம் கேட்டிராத கதைகளை சொல்கிறது தான் சினிமா. அது தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி படங்கள் பண்ணணுன்றது தான். ஸோ அப்படி நான் சோமியை மீட் பண்ணேன். அப்போ வந்து அவரோட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். ஸோ பாலுமகேந்திரா சாரை பற்றி நிறையா கதைகள் சொல்லுவார். ஸோ அப்போ ஷோமி வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட நிறையா கதைகள் கேட்டேன். இது மாதிரி வந்து சொல்லுங்கள் ஷோமி, நம்ம வந்து ஏதாவது ஒரு லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஈழம் ஸ்டோரியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ நிறைய கதைகள் சொல்லும் போது இது ஒன்று சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் நடக்குது, அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்னு சொன்னார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப ஒரு எமோஷ்னலான இது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னாலுமே ஒரு படமாக பார்த்தாலும் the way it is been made, the way it is written, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் பார்க்குற ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது வந்து என்னென்னா, திஸ் இஸ் லைக் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். இட்ஸ் நாட் லைக் ஒரு 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 ப்ரொபகண்டாவோ இல்லை ஒரு ரொம்ப டூ ஆர்ட்ஸி ஃபில்ம் நம்மளால் ரிலேட் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப ப்ரீச்சியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கதையாக தனியாக பார்த்தீங்கனாலுமே இது உலகத்தில் எங்கே வேணால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். அது இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப ரெலவெண்ட்டான கதையாக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஈரானில் வார் நடந்துகிட்ருக்கு, அதனால வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, அதனால இங்கே ஒரு கல்யாணம் நிற்கிது, நம்ம ஊரில் கல்யாணம் நிற்கிது. ஸோ ஒரு வாரோட எஃபெக்ட் வந்து நம்ம ஊரில் வருதுன்றப்போ வார் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு சுவாரஸ்யங்கள் கலந்து, ஒரு எமோஷனல் கலந்து பரபரப்பாக சொல்லப்பட்ட ஒரு படம். அண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோல் டீம், லைக் சோமிதரன், டிஓபி, எடிட்டர், த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நவீன், சனந்த், ரூபா, கபிலா மேம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக, அதாவது வந்து அவங்க சோமிதரன் சொன்ன மாதிரி தான் அந்த வாழ்க்கை, அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வர ஒரு உணர்வு அந்த படம் கொடுக்கும். அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு நிறைய பேர்ட்ட நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ராணாவுக்குமே வந்து நாங்கள் அவர் ஜஸ்ட்டு படம் பார்த்துட்டு இமீடியட்லி ஹி வாஸ் ரெடி டு கம் அஸ் அ கோ ப்ரொடியூசர் அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க. ஏஜிஎஸும் அதே மாதிரி தான் படம் பார்த்துட்டு தேவர் லைக் இது நாங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. விதுஷும் படம் பார்த்துட்டு இஸ் லைக் ரிலீஸிங் ஓட்சி. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு டேட்டில் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் ஒன்று கொடுக்கணுன்னு தான் குட் ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ ஐம் ஹோப்பிங் தட் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஐம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் தி ஹவ் மேட் திஸ் ஃபில்ம் டு பி லைக் அதான் சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசராக இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கிறதுக்கு பெருமைப்படுற ஒரு படம். இது ரொம்ப ஆசையாக உங்கள் எல்லாருக்குமே மக்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ எம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் யூ ஆல் லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ.